ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் காலை வணக்கம் டு ஆல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இனி பார்த்தீங்கன்னா சூப்பரான 11வது வாரத்தோட 5வது நாள் காலை ஓட்டிங் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களால் நம்மளோட சேனல் நல்ல ஒரு நிலைமைக்கு போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக நடந்துச்சு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்துட்டு வீட்டுக்கு கேப்டனா இல்லை அன்ஷிதாவுக்கு கேப்டனானே நம்மளுக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்துட்டு கேப்டன்ஷிப்பை வந்து ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிட்டாரு. ஃபஸ்ட் நாள் வந்துட்டு அந்த நடந்த அடிதடியை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு கதறிய அதே கேப்டன் அடுத்த நாள் தீபக்கை வந்துட்டு ஸ்மாக் டவுனில் தூக்கி போகிற மாதிரி ஜெஃப்ரி போடுறாரு. அவர் பார்க்குறாரு, எங்கே போட்டுருவானா இல்லையா, இல்லை போட்டுருவானா அப்படின்ற மாதிரியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்னையா அப்போ நேற்று அழுது அப்போ வந்து பொய்யா இல்லை இப்போ பார்க்குறது மெய்யா, என்னையா நடக்குது? அதே மாதிரி அன்ஷிதா கேப்டன் சொன்னால் நான் வந்துட்டு ஓடிடுறாரு. மஞ்சரியும் ஜாக்லிருந்து கால் மாட்டிச்சு கை மாட்டிச்சு சொன்னால் இவர் காதில் கேட்காத மாதிரி அதே காதில் ஹெட்செட் மாட்டின மாதிரி மண்டை மாடிட்டு இருக்காரு. என்னையா நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியலை. இதை கண்டிப்பாக எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ விஷயங்கள் பண்ணியும் யாருமே வந்து அந்த கத்தி எடுத்து அந்த பொம்மையை குத்தலை பாருங்கள், அதுதான் கொடுமை. ஸோ இதை பற்றி கண்டிப்பாக வந்துட்டு விஜய் சேதுபதி மறக்காமல் கேட்பான்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அன்ஷிதாவோட கேம் ரொம்ப கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஜெஃப்ரியோட கேம் பயங்கர கேள்விக்குறியாக இருந்துச்சு. அன்ஷிதா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸை மீறுற விஷயங்களும், அதாவது கோட்டைக்குள்ளே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க வந்து, அதாவது பெண்கள் கிட்ட வந்து நம்ம ஓரளவுக்கு தான் மூவ் பண்ண முடியும். அதை வந்து அந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் ப்ளஸ் பாயிண்ட்லாம் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட விஷயங்கள். அதேமாதிரி மஞ்சரியை வந்துட்டு கையை பிடிச்சி திருகினது, அப்புறம் வந்து ஜாக்லினோட காலை பிடிச்சி திருகினது, மஞ்சரியோட உடம்போடு சேர்த்து நல்ல வேலை கொஞ்சம் அவங்க சொல்லணும் இடுப்போடு உடஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரி வந்துட்டு தீபக்கை தாக்கின விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரளயம் இருக்குது. ஜெஃப்ரிக்கு பெரிய ஒரு கண்டம் இருக்குது. இந்த வாரத்தை அவர் ஒழுங்காக தாண்டுவாருன்னு தெரியல. தாண்டிட்டாருன்னா பிரச்சனை இல்லை, தாண்டாமல் போயிட்டாருன்னா கண்டிப்பாக வீட்டில் தான் அவர் வந்துட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எபிசோட வீட்டில் பார்ப்பார் டிவியிலன்றதை என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி நேற்றோட முடிஞ்சிருச்சு வீக்லி டாஸ்க்கு. இதில் உங்களுக்கு இவங்க தாங்க பெஸ்ட்டு அப்படின்னா 2 பேர் சொல்லுங்கள். இவங்க ஃபஸ்ட்டுனா யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,61,702 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 23.77. ஸோ போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்த ஓட்டை விட இது கண்டிப்பாக கம்மியான ஓட்ஸ் தான். பட் போன வாரம் பார்த்தீங்கன்னா தீபக் வரல, அப்புறம் இன்னும் ஒரு சில பேர்லாம் வரல. பட் இந்த வாரம் வந்திருக்காங்க, அது ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. சரி, இப்போது ஓட்டு வந்துட்டு கண்டிப்பாக வந்து நல்லா தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்டயே ஒரு சில குறைகள்லாம் இருக்குது, அதை நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா யார் பெஸ்ட்டு அப்படின்னு வந்துட்டு நம்ம ரயான் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இவரை சொல்கிறாரு, ரெண்டாவது வந்து மஞ்சரி சொல்கிறாரு, மூணாவது வந்துட்டு ஜெஃப்ரியை சொல்கிறார், நாலாவது வந்துட்டு தீபக்கை சொல்கிறார், அஞ்சாவது வந்துட்டு ஜாக்லினை சொல்கிறார். ஜாக்லின் பக்கத்தில் உடனே வந்துட்டு என்னடா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை ஜாக்லின் மூணாவது சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து அஞ்சாவதில் போட்டார். ரைட், இதில் என்னங்க தப்பு இருக்குன்னா, இதில் ஒன்று இருக்குது. வெளியில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பவித்ரா கிட்ட கேட்குறாரு. அப்போ பவித்ரா வந்து ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்போது எனக்கும் வந்து 4-5 பேர் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அவரை சொல்கிறார், ரெண்டாவது மஞ்சரை சொல்கிறாரு, மூணாவது வந்து ஜாக்லினை சொல்கிறாரு, நாலாவது வந்து தீபக்கை சொல்கிறாரு, அஞ்சாவது வந்து பவித்ரான்றார். இதை யோசிச்சு பாருங்கள். அப்போது அங்கே வந்து சொன்னது கரெக்டாக, இங்கே வந்து சொன்னது கரெக்டாக. ஸோ எனக்கு என்னவோ இவர் வந்துட்டு ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில இடங்களில் பண்ணுறது எனக்கு சத்தியமாக பிடிக்கல. இதை வந்து தப்பாக இது வந்து கண்டிப்பாக வந்துட்டு அவர் மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள். ஏன்னா இதனால் வந்துட்டு முத்துக்குமரன் வந்து நான் கேவலம் சொல்ல மாட்டேன், இதை மாதிரி இதை விட கேவலமாக நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? பட் இருந்தாலும் இது வந்து எனக்கு தப்பாக படிச்சு, உங்களுக்கு தப்பாக படித்தா சொல்லுங்கள். அதேமாதிரி இவரை வந்து ரயான் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து வச்சு செஞ்சார். நாங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து 3வது இருந்திருக்க மாட்டீங்கன்னு அவர் சொன்னார். நாங்கள் இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட் நாளே வெளியே போயிருப்பீங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்து செம்ம மாதம் இருந்துச்சு. அதேமாதிரி ஜாக்லின்கிட்டையும் போய்ட்டு நீங்கள் கூட்டணி திரும்பத்தை வந்துட்டு மீறிட்டீங்க, அது ரொம்ப கடுப்பாக இருந்துச்சுன்ற மாதிரி சொன்ன விஷயங்கள். ரயான் அதுக்கப்புறம் நைட்டு வந்து பிறந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் இதில் இந்த டபுள் ஸ்டாண்டர்டை வந்துட்டு தவிர்த்திருக்கலாம் அப்படி மாதிரி தோணுச்சு. அதேமாதிரி கேம்லேயும் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு மஞ்சரி அவ்வளோ சிரமப்படுத்தி எடுக்கும்போதும் வந்துட்டு இவர் வந்து உள்ளே கொஞ்சம் இறங்காமல் பெண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டுனது கொஞ்சம் இது வந்தது. ஏன் இறங்கி பண்ணால் தானே கேம் ஆச்சே, அப்புறம் வந்துட்டு மஞ்சரியாக அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து அந்த பொம்மையை வாங்க மாட்டிங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து விளாண்டுருக்கலான்ற மாதிரி தோணுச்சு. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பற்றி நான் ராணவ் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 1,89,000 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.82. ஸோ ராணவ் கண்டிப்பாக வந்து 1,00,000 ஓட்டை கடந்தாலும் மக்கள் மனசில் இடம் பிடிச்சாலும் கண்டிப்பாக இந்த வாரம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து அவரை தப்பிக்கவே முடியாது. ஏன்னா எப்படி பிடிச்சி போட்டுருவாங்க பாருங்கள், நீங்கள் வேணால் பாருங்கள். பட் என்ன கேட்டிங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் ராணவ் வரவே கூடாது. காரணம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைச்சிருந்தா பொழந்திருப்பார். என்ன கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு வேலை பண்ணியிருப்பார். ஏன்னா அந்த கை உடஞ்ச கையோட காம்பேர்னு சொல்லிட்டு நிறைய பேரை கதர் விட்டார்.
அதில் நிறைய பேர் கதறின விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் நோ ஆஃப் த ஒரு கேம் தான். அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. என்னால் முடிஞ்சதை நான் பண்ணேன்னு சொல்லிட்டு பண்ணார். அது வந்துட்டு சூப்பரான ஒரு முயற்சி. அதே மாதிரி இவர் மறைமுகமாக முத்து அண்டு மஞ்சரி அண்ட் தீபக் வந்து சப்போர்ட் பண்ண விஷயங்களை யாரில் கவனிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டனே வந்து ஒரு இடத்துல தனியாக சொல்கிறேன், நீ இந்த மாதிரி பண்ணது நிறைய பேருக்கு கோவம் வந்துருச்சு, அதனால் உன்னை தூக்கி ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. நான் என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து இவர் சொன்னாலும் சொல்லாட்டி இவரை தான் தூக்கி போடுவாங்க. பட் என்னைய பர்சனலாக கேட்டிங்கன்னா யார் ஃபஸ்ட்டு பிளேயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அருண் பிரசாதை சொல்லியே ஆகலாம். ஃபஸ்ட்டு நாள் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணார். அதை தவிர்த்து மீது எதுவுமே பண்ணவே இல்லை. சும்மா உட்காந்து கமெண்ட் அடிக்கிறது, கேவலமாக வந்துட்டு காசிப் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தார். மற்றபடி என்ன பண்ணார் இந்த வீக்லி டாஸ்க்கை? ஒன்றுமே பண்ணல. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக வந்துட்டு மங்களம் சார் கூட நல்லா சூப்பராக தான் பண்ணார். அவரை கூட சௌந்தர்யாவை சொல்லலாம். அடுத்து வந்துட்டு நம்ம கேப்டன் விஷாலை சொல்லணும். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா ஏன் கேப்டன் இருந்தால் வந்து இது பண்ணக்கூடாதா? கேப்டன் வந்து என்ன பண்ணார்? அன்ஷிதாவுக்கு மட்டும் கேப்டன் வேலையை பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவர் வந்து இது பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே வந்து ராணா வந்து பூச்சி போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ராணா ஃபஸ்ட்டு பிளேயரில் வரலாமா வேண்டாமா? 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ வாட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 84,132 வாட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.37. ஸோ 1,00,000 தொடர்றதுக்கே வந்து முக்கிட்டு இருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி முக்கிற விஷயங்கள். ஏன்னா எல்லா நேரங்களும் வந்துட்டு இவங்க நினச்ச விஷயங்கள் நடந்துடாது. ஏன்னா இவங்களும் அதுக்கு ஒரு எஃபர்ட் போடணும். இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒன்றுமே போடல, ஒரு மண்ணும் இல்லை அப்படி தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த மஞ்சரியும் ஜாக்லினும் கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு அவ்வளோ தூரம் கதறாங்க. நம்மளுக்கு விஷுவலாக பார்த்தா அப்படி பதறுது. இவங்க சொல்கிறாங்க, யார்கிட்டையோ சொன்னாங்க, இல்லைடா எனக்கு பார்த்தா தெரிஞ்சுது அவங்க வந்து 2 பேருமே பொய் சொல்கிறவங்க தான், அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை அப்படின்றாங்க. அதே மாதிரி அன்ஷிதா வந்து பொய் சொல்ல மாட்டாங்களாம். அதே மாதிரி ஒருத்தவங்கள மூஞ்சியை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்களா இந்த அம்மா வந்துட்டு யார் பொய் சொல்கிறா யார் உண்மையாக சொல்கிறாங்க. ஏன் பேசாமல் நீங்கள் வந்துட்டு இந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போயிட்டு சௌந்தர்யா ஜோதிட நிலையம்னு வச்சுருங்க. மூஞ்சை பார்த்து நான் வந்து உங்களுக்கு வந்து ராசி சொல்லுவேன்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு, ஏன்னா கைரேகை வந்துட்டு ஒரு சில பேருக்கு இருக்குமோ இருக்காது, அது வேறு விட்டுருங்க. மூஞ்சில் வந்து ரேகை இருக்குல்ல, தான் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களா? மூஞ்சி வச்சுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இப்போல்லாம் ட்ரெண்டிங் ஆகிடும். ஏன்னா மூஞ்சி வச்சு இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. இவங்களுக்கு தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வித்தியாலம் தெரியுதுல்ல. அதனால் ஒரு போர்டு வச்சிங்கன்னா பேக்கரி பக்கத்தில் ஒரு ஷாப் போட்டுருங்கன்றது என்னோட கருத்து. ஏன்னா இந்த மாதிரி அதாவது நம்ம கேமில் ஒன்றும் பண்ணல, இவ்வளோ தூரம் வலிச்சதுன்னு சொல்லி அழுகுறாங்க. உள்ளே வந்து மஞ்சரி வந்து அழுகும்போது நம்மளுக்கு பதறுது. அதை அசால்ட்டாக வந்துட்டு அன்றைக்கும் ராணுவம் அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு தோன்றதான் சொல்ல முடியும். டாக்டரே வந்துட்டு கை உடச்சிச்சின்னு சொல்லிட்டாரு. இப்போ என்ன பண்ணுவாங்க? அப்புறமும் நான் என் மைண்டில் தோன்றதான் சொல்லுவேன். கேமும் ஒன்றும் பண்ணுறது கிடையாது, இதுலேயும் ஒன்றும் பண்ணுறது கிடையாது, இதுலேயும் ஏதாவது ஒன்று ஏடா கூடம் பண்ணுறது. கேட்டால் வந்து இவங்க க்யூட்டான். ஐயோ க்யூட்டை வச்சு என்ன பண்ணுவீங்க? பிக் பாஸில் எத்தனை நாளைக்கு ஏன் க்யூட்டு பேசிட்டு இருப்பீங்க? ஐயோ ராமா. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 53,808 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.91. நான் நிறைய நேரங்களில் பார்த்துருக்கேன் எல்லா சீசன்லையும் யாராவது ஒருத்தர் வந்துட்டு கொஞ்சம் டவுனில் இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் 5ல வரவங்களாம் வந்துட்டு மினிமம் 1,00,000 ஓட்டை வந்து கடந்துருவாங்க. பட் இந்த சீசனில் தான் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அவங்க, அதை ஃபஸ்ட்டு செகண்ட் தான் இவங்க மட்டும்தான் அந்த 1,00,000 கஷ்டப்பட்டு தாண்டுறாங்களே தவிர மற்ற யாருமே தாண்ட மாட்டுறாங்க. 60-70 கூட வந்து முக்குறாங்க. இங்கே பாருங்கள் இப்போ ஜாக்லினோட நிலைமை எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி ஜாக்லின் இந்த வாரம் எப்படி கேம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு அவங்க எப்படி பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வேறு லெவலில் பண்ணாங்க. அது வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி அவங்க கால் உள்ள மாடிச்சு, அது உண்மை தான். அதை வந்து இவங்க வந்து இன்னமும் அன்ஷிதா வந்து பெரிய கண்டுபிடிப்பு விஞ்ஞானி மாதிரி வந்துட்டு அதுவும் வந்து அவங்க வாயில் உண்மை தான் வரும், பொய்யே வராதுன்ற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. உண்மையில் அவங்க பாவம் அடிப்படைச்சு அதை சொன்னாங்க. அதனால தான் அவ்வளோ கோவப்பட்டு சண்டையும் போட போனாங்க. அதே மாதிரி விஜய் விஷாலை சான்ஸ் கிடைக்கும் வச்சு செஞ்சாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி விஜய் விஷால் திட்டத்துக்கு பதில் ஒன்றுமே பேச வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக அந்த கத்தியத்தை அந்த பொம்மையை சொரியிருந்தாவே முடிஞ்சு போச்சு. அவர் வந்து கேப்டன்ஷிப்பை தூக்கிக்கலாம். பட் ஏன் அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் விஜய் விஷாலை பிடிக்கும். அதனால தான் அவரே கேப்டனாக வந்தார். அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ அதை ஏன் பண்ணலை அப்படின்றது என்னோடய வருத்தம். அதே மாதிரி முத்துக்குமரன் வந்துட்டு இந்த டீம் அதை வந்து தர்மத்தை வந்துட்டு கடைபிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு சப்போர்ட்டும் பண்ணாங்க. ரயான் ஒரு இடத்துல முயல் தரமாட்டேன்னு சொல்லும்போது அங்கேருந்து குடுறான்னு சொன்னதே இவங்க தான். ஸோ ஒரு சில நேரங்களில் அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறாங்க. பட் இன்னுமே வந்துட்டு இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டுது. இவங்களும் நிறைய எஃபர்ட் போடுறாங்க. ஏன்னா அப்பேற்பட்ட மாயா, பூர்ணிமா, நிக்சன் இவங்களுக்கே 1,00,000 ஓட்டில் வந்துச்சு. பட் ஜாக்லினுக்கு ஒரு 1,00,000 ஓட்டு வரமாட்டுதுன்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றது சொல்லுங்கள். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் இருக்கார். இவர் எல்லாம் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. 51,096 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.51. இவ்வளோ தான். பார்த்தீங்களா என்ன இதுவும்? அதாவது இவர் வந்து மைண்டுக்குள்ளே வேறு வந்து நினச்சிட்டார் போல இருக்கு. விஜய் சேதுபதி சொல்லிட்டாரு நம்மளை ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட், இனிமேல் பசுத்தோல் போத்திய புலி வந்துட்டு பசுத்தோல் கரெக்டாக அந்த மாதிரி இருந்துருவோன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா அவர் வன்மத்தை கக்க வேண்டிய இடத்துல முத்துக்குமார் மேலே கக்கிட்டார். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் கேட்டிங்கன்னா ஆம்பல் அண்ணன் தெராசாங்கான்னுவாங்க.
அந்த அளவுக்கு வந்துட்டு பவ்யமாக அங்கே ஏதாவது பிரச்சனைனா குடுவை எடுத்துகிட்டு வர இன்னையா குடுவேன் தண்ணி இருக்குதுங்க, தண்ணியை முதல் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எவ்வளோ கைண்ட் ஆர்டர் பர்சன் பாருங்கன்றாங்க. இந்த கைண்ட் ஆர்டர் பர்சன் தாங்க அந்த பக்கம் ஒருத்தரோட கழுத்தையும் நெரிச்சார். அப்போல்லாம் உங்களுக்கு அந்த கைண்டு தெரியலையா? ஏங்க அன்பான்னு நெரிக்கிறாருங்க. ஓ அன்பான்னு இருக்கிறாரா? ஐயோ தெரியாமல் போச்சுங்க. அன்பா உயிர் போயிடுச்சுன்னா அன்பா தாங்க உயிர் போகுது. ஓ சூப்பருங்க அந்த மாதிரி இருந்துச்சு. என்னையா நடக்குது இல்லை என்ன தான் நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது சொம்பு தூக்கலாம். இப்போ நம்ம பேசுகிறதே வந்து சொம்பு தூக்குற சொல்கிறாங்க ஓகே, ஆனால் அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டு சொம்பு தூக்குனா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதையும் வந்து சொல்லவும் மாட்டுறாங்க. இவங்க ரொம்ப தங்கமானவங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? அதே மாதிரி அங்கே வந்துட்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து ஒரு கமெண்ட்டு எப்படியும் வந்துட்டு இது வந்துட்டு அன்ஃபேராக தான் போகும், எப்படியும் வந்து ரஞ்சித் சார் கொடுக்க மாட்டாங்க. சரி நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். இது வந்து முத்துக்குமரனுக்கும் சரி இவருக்கும் சரி ரெண்டு பேருமே வந்து ரஞ்சித் சாரை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க. பட் என்னையே கேட்டிங்கன்னா ரஞ்சித் சார் ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டார், ஜாக்லியும் வாங்கிட்டாங்க, ரயான் இது வரைக்கும் வாங்கலை. இப்போ ரெண்டு பேருமே இந்த விஷயத்தை சொல்லியே கொடுத்துட்டு போயிடலாமே அங்கே வந்து. ஆனால் ரஞ்சித் சார் அவரோட தரப்பு விஷயத்த சொன்னார். ஆனால் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி சொன்னதை வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போடும்போது ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் இதே வந்துட்டு அருண் சொன்னதுனால தப்புன்றீங்க, முத்துக்குமரன் சொன்னால் உங்களுக்கு கரெக்டு. நான் சொல்லவே இல்லை, இவங்களாம் வந்து கற்பனை என்னத்தை சொல்ல. ஆனாலும் அருண் திருந்த மாட்டாங்க, அதாங்க உண்மை. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தீபக் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா 43,740 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.43. ஸோ தீபக் கண்டிப்பாக வந்துட்டு சரியான டஃப்பான கேம் இன்றைக்கி சூப்பராக கொடுத்தாரு. ஏன்னா நேற்று வந்துட்டு தீபக் வந்துட்டு ஜெஃப்ரியும் ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரு பரஸ்பர ஒப்பந்தமாக தான் போனாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தாக்கிக்கல. ஆனால் வந்துட்டு தீபக்கை வந்து ஒரு இடத்துல வந்து இப்படி வச்சு ஒரு பிளாக் பண்ணியிருப்பாங்க. காலையில் ஜெஃப்ரி வேறு சொல்கிறாரு அப்படி தான் பண்ணேன், ஆனால் சும்மா தலை தான் போனால் அவர் கீழே வந்துட்டார்ன்ற மாதிரி பேசியிருந்தார். பட் உண்மையிலே பார்த்தீங்கன்னா தீபக்கை தள்ளி விடணுன்ற நோக்கத்தில் தான் அவர் பண்ணார். சரிங்களா? இன்றைக்கான ஜெஃப்ரியை வச்சு செஞ்சுட்டார், பழி தீர்த்துட்டார். ஒரு இடத்துல துள்ளி ஓடுறாப்புல பிடிச்சாரு ஒரு புடி, பா சரியான புடி, கெடுக்கு புடி பிடிச்சி செம்மன் லாக் போட்டார். இந்த பையன் வந்துட்டு திமிரிட்டே இருந்தாப்புல. ஒரு கட்டத்தில் இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த ஸ்மாக் டவுனில் தூக்குவாங்க பாருங்க, அப்படி தூக்கி இப்படி போடுறதுக்கு அந்த மாதிரி தூக்கிட்டாப்புல. நல்ல வேலை பக்கத்தில் முத்துக்குமரன் இருந்தாலும் டக்குன்னு அந்த பக்கம் பிடிச்சார். இல்லைன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி வேறு மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த வாரம் படுறதுனால இந்த ஜெஃப்ரி வந்துட்டு இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கண்டத்தை வந்து தாண்டது கொஞ்சம் கஷ்டன்றது என்னோட கருத்து. அதே மாதிரி இவரெல்லாம் டாப் 5ல வந்துட்டு நம்ம யோசிச்சாலும் அவர் யோசிக்க மாட்டார்ன்றது அவரோட கருத்து. 7வது பேஸ் பற்றினா பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 42,692 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 6.22. பவித்ராவை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பவித்ரா இன்றைக்கி வந்துட்டு எப்படி அவங்களோட கேம் கொடுத்தாங்கன்னா இன்றைக்கும் சரி நேற்று சரி செம்ம கேம் கொடுத்தாங்க. ஆனால் நேற்று என்ன பண்ணிட்டாங்கன்னா உணர்ச்சிசப்பட்டு என்னால் முடியல கடிச்சிட்டேன்றாங்க. ஆட்டா பாவிகளா, என்னையா முடியலன்னா கடிச்சிட்டேன்றீங்க, இந்த மாதிரி எல்லோரும் கடிச்சு விளையாடலாமா? ஏன்னு கேட்குறேன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இன்றைக்கி அந்த வேலையெல்லாம் பண்ணலாம். ஆனால் செம்ம டஃப் கொடுத்தாங்க, கொஞ்சம் நேரம் கிடையாது. ஆனால் இன்னொரு இடத்துல வந்துட்டு பவித்ராக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த அன்ஷிதா பண்ண விஷயம் ரொம்ப ஒஸ்ட்டுங்க. அவங்களே முடியாமல் வந்துட்டு அந்த இதை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப செம்ம கிரிப்பாக பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அவங்களுக்கு மேலே வந்துட்டு இவங்க வந்து பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. யார்? நம்ம மஞ்சரி. அதுக்கப்புறம் வந்துட்டு அன்ஷிதா வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ தான் வந்து இடுப்பு உடஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அப்போ நான் ஓமலே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பவித்ரா மேலே இருக்கிறது மஞ்சரி மேலே இவங்க அன்ஷிதா தப்புன்னு விழுறாங்க. இப்போ கீழே இருக்கிற பவித்ராவோட நிலைமை, ஏமா அன்ஷிதா உங்களோட வன்மத்துக்கு அளவே இல்லையா? கீழே ஒருத்தங்க இருக்காங்க பவித்ரா, உங்கள் டீம் தான், அந்த ஒரு கரிசனை கூட இல்லாமல் உங்களுக்கு அவ்வளோ என்ன வெறி, என்னத்த சொல்ல. ஆனால் பாவம் அந்த பொண்ணு நொந்து போய் அப்படியே ஃப்ளாட்டாக படுத்துனாங்க. ப்ரொமோவை பார்த்துனால ரொம்ப பயந்துட்டு என்ன ஆச்சு தெரியல பவித்ராக்குன்னு. அப்புறமா அந்த லைவில் பார்க்கும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. ஆனால் செம்ம டஃப் கேம் கொடுத்தாங்க. உண்மையிலேயே சூப்பர்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 41,541 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.11. அன்ஷிதா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, கொசு கடிச்சாலும் விஷால் கேப்டன், வந்து தட்டில் ஏதாவது நின்றுச்சுன்னா கூட விஷால் கேப்டன், தண்ணி வரலங்க விஷால் கேப்டன், இம்மா தண்ணி பாருமா டேப்பு திறந்தா வரும். ஓ அப்படியே சாரிங்க, அப்புறம் திறந்து பார்த்தா தண்ணி வருது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவரும் வந்துட்டு மனசாட்சியே இல்லாமல் ஓடிடுறாரு. ஏயா வீட்டுக்கு தானே கேப்டனு, என்ன அன்ஷிதா கேப்டன் மாதிரி இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இதில் வேறு வந்துட்டு மேடம் நான் பண்ணது கரெக்டாக, மேடம் நான் பண்ணது கரெக்டானு வேறு. ரொம்ப ஒஸ்ட்டுங்க இன்றைக்கி 2 பேரும் பண்ண அலும்பல் ரொம்ப மோசம். அதே மாதிரி இவங்க வந்துட்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் இதெல்லாம் தள்ளி பார்க்கவும் நல்ல ஒரு பெஸ்ட்டான கேம் கொடுத்தாங்கன்னா இல்லைன்னு சொல்ல. ஆனால் ரொம்ப அரகண்டானது. ஒரு இடத்துல ரயான் வந்து இவங்களை பிடிக்கிறதுக்கு போனால் அப்படி சொல்லிட்டு அவரோட கழுத்தை பிடிச்சி கீழே இறக்குறாங்க. ஏம்மா இதே வந்து ஆம்பளை யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது தெரியுமா? அதை தானே வந்து முத்துக்குமரன் வந்துட்டு அருண் பண்ணார்னு சொல்லிட்டு அருணுக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேர் வந்துச்சு. நீங்கள் பண்ணால் மட்டும் உங்களை சிங்கப்பூர்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன நீங்கள்? அதே மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு கை உள்ளே மாட்டிட்டு இருக்குது, விட மாட்டுறாங்க.
அவங்க கைக்குன்னு கத்துறாங்க மஞ்சரி. நடிக்காதடின்னு கத்துறாங்க. அவங்க வந்து கால் கத்துறாங்க. நடிக்காத, இந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட நடிகை நீ தான்றாங்க. உள்ளே போய் ரெண்டு பேரும் அழுகுறாங்க. என்ன இப்படி வந்து நினச்சிதா சொல்லுது அப்படின்னு. இவங்க மனசாட்சியெல்லாம் பேசுகிறாங்க. இதுக்கு இந்த அம்மாவுக்கு வேறு ஒத்து உதவுறதுக்கு இந்த அம்மா சௌந்தர்யா. அவங்க வந்துட்டு போய் சொல்ல மாட்டாங்க. எனக்கு மூஞ்ச பார்த்தாவே தெரியும், நான் ஜோசியத்தில் வந்து பிஎஸ்டி டிகிரி முடிச்சிருக்கேன். அடாடாடாடாடா, இவங்களாம் பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த கேம் பாஸ் அப்படி சொல்லும்போது ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு சௌந்தர்யா கட்டி பிடிச்சிட்டாங்க. ஃபீலிங்கா என்ன ஃபீலிங்கு, பண்ணதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஃபீலிங்கு என்னத்த சொல்ல. 9th பிளேஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 39,834 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.86. சூப்பரான ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீமேல் கண்டஸ்டன்ட் இன் பிக் பாஸ் சீசன் 8னா கண்டிப்பாக மஞ்சரி தாங்க. அதாவது எல்லாத்துக்குமே வந்துட்டு நோயின்னு பேசுறது கிடையாது. எடுத்து வைக்கிற பாயிண்ட்டை கரெக்டாக நேரடியாக எடுத்து வைக்கிறாங்க. சுற்றி வளைச்சி வளவழ குழக்கடை கிடையாது. சூப்பரான கேம் பிளே, ஸ்போர்ட்டிவ்னஸ் பயங்கரமாக இருக்குது. என்னால் இது முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. முத்துக்குமரனே வந்து டிஃபென்ஸ் பண்ணலாமான்னு கேட்டால் ஏன் மோதுவோம். இப்படி ஒரு சூப்பரான ஒரு பிளேயருக்கு நிலைமை என்னென்னா, மக்கள் வந்துட்டு இவங்களுக்குலாம் ஓட்டு போடாமல் 9வது பிளேஸில் தத்தளிச்சிட்டு இருக்காங்க. இந்த வாரம் போயிட்டாங்கன்னா அப்புறமா வந்துட்டு பாவம் மஞ்சரின்னு கமெண்ட்ஸ் போடுறதுக்கு மட்டும் வந்துடுவாங்க. ஆனால் ஏன் நல்ல பிளேயர்லாம் வந்து ஓட்டு போடாமல் இப்படி வச்சுருக்கீங்கன்றதான் என்னோட கேள்வி. ரொம்ப வருத்தமான ஒரு இதுவாக இருக்குது. என்ன சொன்னாலும் திருந்த போகிறது கிடையாது, விடுங்க. 10வது பிளேஸ் தான் ரயான் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 39,027 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.74. ஸோ ரயான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முத்துக்குமரை போட்டு பொழந்துட்டாப்புல, செம்மையாக பொழந்தார். ஏன் அப்படின்னா ரயான் ஒத்துக்க மாட்டுறாரு. இவர் வந்து இந்த கூட்டணின்னு ஒன்று வச்சுட்டு, ஆனால் அவர் பண்ண கேமை வந்து எல்லாருமே பார்த்தோம் வெரி ஒஸ்ட்டு. அதுலேருந்து ஒரு முயலை கூடியா வந்தவனே கொடுத்துருன்னு சொன்னதுக்கு ரொம்ப ஓவராக பண்ணார். அப்புறம் ஜாக்லின் சொன்னதுக்கப்புறம் தான் கொடுத்தாரு. அதை வந்து ஒருத்தவங்க சொல்லும்போது அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் அந்த அக்செப்டன்ஸ் மைண்டு இவர்கிட்ட இல்லை. அதனால் என்ன பண்ணுறாரு, நீ மெச்சூரிட்டி ஆனோண்டா, நீ ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறவன்னு சொன்னதை இவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரா இல்லை வேணும்ட்டு அங்கே வந்து வைக்கிறான்னு தெரியல. நீ நல்லா வந்தானே, நீ மெச்சூரிட்டி ஆனதானே, நீ நல்ல பேச்சாளர் தானே, உன் பக்கத்தில் ஒரு கல் இருக்குது அதை கூட கண்டுக்காமல் இருக்கான்னு சொல்லிட்டு கானில் பேசுகிறாரு. ஜாக்லின் வந்து டேய் அவன் உனக்கு நல்லதுக்கு சொல்கிறான்டா, புரிஞ்சுக்கூடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஜாக்லின் கூட சண்டை. ஏன்னா ஜாக்லின் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணலையா பார்த்தீங்களா. இதுக்கு காரணம் ஜாக்லின் தான். எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிங்க, இப்போ எதிர்பார்க்குறாரு. இப்போ நீங்கள் நல்லது பண்ணணும் இதுதான் கரெக்டுன்னு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். தேவையா ஜாக்லின், உங்களுக்கு இந்த கெட்ட பேர் தேவையா, நீங்கள் பண்ணி உங்கள் கேம் விளாண்டுங்கன்னா இன்னும் யாரும் 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருப்பீங்களா, புரிஞ்சுக்குங்க அப்படின்னு என்னோட கருத்து. லாஸ்ட்டாக பச்சு நம்மளோட ரஞ்சித் சார், இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா 22,178 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.26. இது வரைக்கும் நான் வந்து இவரை பற்றி ஒன்றுமே சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒன்றுமே தோணலை. பட் இன்றைக்கி சூப்பராக கேமாக இருந்தாலும் சரி, பேசுகிற விஷயங்கள், அதே மாதிரி ஜாக்லின் ரயன் பண்ண தில்லுமுல்கள் இது வரைக்கும் என்னென்ன பண்ணாங்களோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு உடைச்சார். எனக்கு எப்படி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வராது தெரியும், ஆனால் அதுக்கு உண்டான காரணத்தை நான் சொல்லியே தீருவேன்னு சொல்லிட்டு அந்தர் பண்ணார். வேறு மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க 2 பேர் மெஜாரிட்டி யாரை சொல்லுவாங்க தெரிஞ்சு இப்போ நான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு தான் வேணும்னு சொன்னார் பாருங்க. அதெல்லாம் மாஸ், பக்கா மாஸ் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஆனால் என்ன பண்ணுறது, அணைய போகிற விளக்கு பிரகாசமாக தான் எரியுது. சரி, இவங்களாம் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 6,80,159 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக ரஞ்சித் சார் பாய் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரயான் பாய் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். ஸோ கண்டிப்பாக இந்த வாரமும் வந்துட்டு மேக்ஸிமம் டபுள் எலெக்ஷன் இருக்குது, வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அப்படி தான் அப்டேட்டும் வருது. ஸோ அப்டேட் வந்தோடனே கண்டிப்பாக நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் நண்பர்களே.